ட்ரிபிள் ஏ பண்ணும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவருடைய பேச்சில் வந்து ஒரு சிம்புவுடைய ரசிகர் போல இருக்கு. ஆரம்பத்தில் அவர் யாருடைய ரசிகராக இருந்தார் நமக்கு தெரியாது. இந்த படம் இயக்க தொடங்கிய பிறகு தன்னுடைய வந்து ஒரு ஹார்ட்கோர் அஜித் ரசிகராக அவர் காட்டுகிறாரு. அவருடைய அந்த ரசிப்பு தன்மை கொஞ்சம் அதிகமாகி அதுவே இந்த படத்துக்கு வந்து மைனஸாக மாறிவிடக்கூடாது. ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து அஜித் வந்து இவருடைய எதிர்பார்ப்புக்கு மாறாக ஒன்று பண்ணுறாருன்னு வச்சுக்கோமே. குட் பேட் அக்லி தான் சோலோவாக வரும் பட்சத்தில் பல தியேட்டருக்காரங்க, ஆனால் நீங்கள் ரசிகனாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் நின்னா பிடிக்கும், உட்காந்தா பிடிக்கும், நடந்தா பிடிக்கும். அப்படிங்கும்போது கோட் படத்தை விட குட் பேட் அக்லி சூப்பராக இருக்குது அல்லது சூப்பராக ஓடும் அப்படின்னு அர்த்தம் இல்லை. வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். நான் உங்கள் விஜய் பிராணேஷ். இன்னைக்கு கூட வந்து மூத்த பத்திரிகையாளர் பிஸ்மி அவர்கள் இருக்காங்க. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். நாங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாகவே வந்து எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்க படமாக குட் பேட் அக்லி மாறி இருக்கு. எனக்கு என்ன பெரிய சந்தேகமாக இருக்குன்னா, விடாமுயற்சி டைமில் நம்ம பேசியிருந்தோம், இந்த படம் வர்றது வந்து பெரிய அளவில் எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் வருது, அஜித் ஃபேன்ஸ்க்கே ஒரு எதிர்பார்ப்பு இல்லைன்னு. ஆனால் இப்போ இந்த குட் பேட் அக்லி படத்துக்கு மொத்தமாக மாறி இருக்கு. அதுக்கான காரணம் என்ன? அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அஜித்திடமிருந்து ஒரு வணிக வெற்றி படம் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இந்த சூழ்நிலையில் ஆதித்ய ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் ஒரு படம் நடிக்கிறார் அப்படிங்கும்போது ஸோ இவங்களுடைய ஃபோக்கஸ்லாம் அந்த படத்து மேலே திரும்பினது, குட் பேட் அக்லி மேலே. ஓகே சார். அந்த படத்தோடைய பிடிஎஸ்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து டீசராக இருக்கட்டும், இல்லை பாடல்லையும் ஆதித்ய ரவிச்சந்திரன் அவர்கள் வந்துடுறாரு. இந்த ஒரு மெஸ்மரைசிங்கான ஃபேனாக மாறிட்டாரா, இல்லை அவர் முன்னாடிலேருந்தே அப்படிதான்? சமீப காலமாக அவர் அப்படி சொல்கிறாரு. ஆரம்பத்தில் அவர் யாருடைய ரசிகராக இருந்தார் நமக்கு தெரியாது. ட்ரிபிள் ஏ பண்ணும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவருடைய பேச்சில் வந்து ஒரு சிம்புவுடைய ரசிகர் போல இருக்குது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அவருடைய பேச்செல்லாம் இருந்தது. இப்போ இந்த படம் இயக்க தொடங்கிய பிறகு தன்னுடைய வந்து ஒரு ஹார்ட்கோர் அஜித் ரசிகராக அவர் காட்டுகிறாரு. அவர் யாருடைய ரசிகராக வேணாலும் இருந்துட்டு போகலாம், அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம். அதே நேரம் அவருடைய அந்த ரசிப்பு தன்மை கொஞ்சம் அதிகமாகி அதுவே இந்த படத்துக்கு வந்து மைனஸாக மாறிவிடக்கூடாது. அதுதான் நம்முடைய எண்ணம். என்ன காரணம் அப்படின்னா, இப்போ நீங்கள் வெறுமனே ஒரு இயக்குனர் அப்படின்னா, அப்போ ஷூட்டிங்கில் பார்த்தீங்கன்னா தனக்கு என்ன வேணும் என்ன வேணாம் அப்படிங்கிறதுல ஒரு கிளியர் கட்டான ஒரு தீர்மானம் இருக்கும். ஸோ அதை வந்து அவர் வந்து ஆர்டிஸ்ட்கள்டேருந்து அதை வாங்குவார். அதுதான் கரெக்டாகவும் இருக்கும். நீங்கள் ஒரு ரசிகனாக இருக்கும்போது என்னன்னா, இப்போ இவர் வந்து அஜித்துடைய ரசிகர், ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து அஜித் வந்து இவருடைய எதிர்பார்ப்புக்கு மாறாக ஒன்று பண்ணுறாருன்னு வச்சுக்கோமே. நீங்கள் வெறும் டைரக்டராக இருந்தால் இது நமக்கு தேவையில்லை, நமக்கு தேவைங்கிறது வேறங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் ரசிகனாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் நின்னா பிடிக்கும், உட்காந்தா பிடிக்கும், நடந்தா பிடிக்கும். அப்படிங்கும்போது அடடா இதுவும் சூப்பராக இருக்கே அப்படின்ட்டு அதை வந்து படத்தில் வைக்க முயற்சி பண்ணுவாங்க. அது அந்த கதைக்கு உறுத்தலாகவோ தேவையற்றதாகவோ இருக்கும்போது அது படத்தினுடைய வெற்றியே பாதிக்கிற ஒரு அம்சமாக மாறிடும். ஸோ அந்த ஆபத்து குட் பேட் அக்லி படத்தில் இருக்குது. ஓகே. அதாவது ஆதித்ய ரவிச்சந்திரன் அஜித்துடைய ரசிகராக அவரை ரசித்து எடுக்கிறது படத்துக்கு ப்ளஸ் பாயிண்டாக இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது, அது படத்துக்கு மைனஸாக மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகே சார். அண்ட் ஸ்க்ரீன் வைஸ் பார்க்கும்போது குட் பேட் அக்லி வந்து கோட் படத்தை மிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டரில் நம்ம பல செய்தி பார்க்கும்போது நீங்கள் இது சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த ஒரு அதீதமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கா, தான் காரணமா? இல்லை, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அன்றைக்கு வேறு படங்கள் எதுவும் வரலை, அதுதான் முக்கியமான காரணம். குட் பேட் அக்லி தான் சோலோவாக வரும் பட்சத்தில் பல தியேட்டருக்காரங்க இந்த படத்தை போடுவதற்கு ஆர்வம் காட்டுவாங்க. ஸோ அந்த அடிப்படையில் இந்த படத்துக்கு ஒரு கூடுதல் ஸ்க்ரீன் கிடைக்கிது. எல்லாத்துக்கும் மேலே இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறது யார் அப்படின்னா ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல். இவர் தான் கோட் படத்தையுமே ரிலீஸ் பண்ணார். அவர் பார்த்தீங்கன்னா அந்த கோட் படத்தை 1020 ஸ்க்ரீனில் வந்து ரிலீஸ் பண்ணதாக ஒரு தகவல் இருக்குது. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா 1050 ஸ்க்ரீனில் பண்ணுறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, கோட் படத்தை விட குட் பேட் அக்லி சூப்பராக இருக்குது அல்லது சூப்பராக ஓடும் அப்படின்னு அர்த்தம் இல்லை. இந்த இடைப்பட்ட காலத்தில் தமிழ்நாட்டில் ஒரு 40-50 புது ஸ்க்ரீன்ஸ் வந்துருச்சு. ஓகே, இதுதான் அடிப்படையான காரணம். சார். இப்போ இந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் பட்சத்தில் மீண்டும் வந்து அஜித் அவர்களுடைய ஓப்பனிங் வந்து இந்த படத்தில் மீண்டும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? நிச்சயமா. ஏன்னா இந்த படத்துக்கு முந்தைய படத்தை விட ஓப்பனிங் வந்து கூடுதலாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு காரணம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படம் வந்து ஒரு கமர்ஷியல் படம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட கடைக்கோடி ரசிகன் வரைக்கும் போயிடுச்சு. எப்பயுமே இந்த சினிமா ரசிகன்கள் பார்த்தீங்கன்னா இந்த பரீட்சார்த்த படங்களை விட இந்த கமர்ஷியல் படங்களை பார்க்குறதுல தான் ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க. இப்போ ஒரு விடாமுயற்சி மாதிரியான
படத்துக்கு போனவன் தலையில் கை வச்சுட்டு தான் வருவான். ஆனால் குட் பேட் அக்லிங்கிறது அவனுக்கு ஒரு பெரிய உற்சாகத்தையும் துள்ளலையும் கொடுக்கும். அப்போ இந்த மாதிரி படம்னு தெரியும் போது அந்த படத்தை முதல் நாள் முதல் காட்சி பார்க்கணும் அப்படின்னு தான் விரும்புவாங்க. ஸோ அந்த அடிப்படையில் இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஓப்பனிங் வந்து பெருசாக இருக்கும். இந்த ட்ரேடிங் ஏரியாவிலலாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த படம் முதல் நாள் வந்து ஒரு 35 கோடி ரூபா கலெக்ட் பண்ணும் அப்படிங்கிற அளவுக்கு சொல்கிறாங்க. ஆனால் சார் இப்போ ஒரு சில இன்சைட் ரிப்போர்ட்ஸ் இருக்கும்ல சார், இந்த படம் வந்து பார்த்தவர்கள் சொல்ற விஷயம் என்னவா இருக்கு? இல்லை, நமக்கு தெரிந்த ஒரு நண்பர் வந்து இந்த படத்தை பார்த்தார். முழு படம் என்பதை தாண்டி ஒரு 20 நிமிஷம் படத்தை வந்து அவருக்கு போட்டு காட்டியிருக்காங்க. அதாவது படத்தினுடைய ஓப்பனிங்லேருந்து முதல் 20 நிமிட காட்சிகள் பார்த்தீங்கன்னா பரபரன்னு இருக்கு. அவர் என்ன சொன்னார்னா, நான் 20 நிமிஷம் பார்த்தேன், பார்த்து முடித்தோன்னே எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, நம்ம பார்த்தது ஒரு 10 நிமிஷம் ஃபுட்டேஜ்னு நினச்சேன். நான் டைரக்டர்கிட்ட சொன்னேன், பரவாயில்லைங்க 10 நிமிஷம் சூப்பராக இருக்குன்னு சொன்னேன். சார் நீங்கள் பார்த்தது 20 நிமிஷம் அப்படின்னு அவர் திருத்தினார். ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பரபரப்பாகவே இருக்குது. அதனால இந்த படம் நிச்சயமாக வெற்றி அடைங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொன்னார். ஸோ இதுதான் நமக்கு கிடைத்த தகவல். ஓகே சார். அந்த விக்ரம் அவர்களுடைய வீர தீர சூரன் படம் வந்து வர வாரம் ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த படம் மேலே மக்களுக்கு எந்த மாதிரியான எதிர்பார்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? எல்லாரும் சொல்வது போல மீண்டும் வந்து விக்ரம் அவர்கள் அந்த கமர்ஷியல் ஃபிலிக்ஸுக்கு திரும்பிட்டாரா? இல்லை, வீரதீர சூரனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விக்ரமுடைய முந்தைய படங்களை விட இந்த படத்துக்கு வந்து ஒரு கூடுதல் எதிர்பார்ப்பு இருக்குது. அதான் வணிக ரீதியிலும் இந்த படம் வெற்றி பெறுங்கிற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்திய படமாக இருக்குது. தங்கலான் படத்தை பார்த்தீங்கன்னா இந்த படம் வித்தியாசமான படம், விக்ரமுக்கு வித்தியாசமான படம், விக்ரம் வந்து வித்தியாசமாக நடிச்சிருப்பார் அப்படிங்கிற எண்ணத்தை தான் அந்த தங்கலான் கொடுத்தது. ஆனால் வீரதீர சூரனை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் வந்த அந்த ப்ரோமோ மெட்டீரியல்லாம் பார்க்கும்போது இது கமர்ஷியலாகவே பெரிய அளவில் போகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு. ஸோ அந்த நம்பிக்கை தயாரிப்பாளர்களுக்கும் இருக்குது. ஓகே. ஸோ அதனால தான் அவ்வளவு போராட்டத்துக்கு இடையில் அந்த 27ஆம் தேதி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. இதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா அந்த படத்தின் மீது நிறைய பஞ்சாயத்தெல்லாம் இருக்குது. அவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ண கம்பெனிக்கே பணம் பாக்கி இருக்குது, விக்ரமுக்கு வந்து சம்பளம் பாக்கி இருக்குது. இந்த மாதிரி பல பிரச்சனைகளை சால்வ் பண்ணால் தான் அந்த தேதியிலே இந்த படம் ரிலீஸ் ஆகும். ஆனாலும் என்னென்னா இந்த படத்துக்கு நல்ல டாக் இருக்கிறதுனால இந்த கடைசி நேரத்தில் இந்த பிரச்சனையெல்லாம் நம்மளால் சால்வ் பண்ண முடியுங்கிற நம்பிக்கையில் அந்த டேட்டை லாக் பண்ணி இப்போ ப்ரொமோஷனில் ஈடுபட்டுருக்காங்க. ஓகே சார். ஆனால் அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதும் சரி, அந்த ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த தூள் அந்த கைண்ட் ஆஃப் படம் மாதிரி விக்ரம் அவர்களுக்கு அமைஞ்சிருக்கு. மீண்டும் ஒரு லக் ஃபேக்டராக இந்த படம் அவருக்கு மாறுமா? மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு கமர்ஷியலாக விக்ரமுக்கே ஒரு பெரிய வெற்றி படமாக இருக்கும். ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும்னா விக்ரம் வந்து எந்த வெற்றியும் கொடுக்காமலே 50 கோடி ரூபா சம்பளம் கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ அவர் கேட்குற 50 கோடிக்கு நியாயம் சேர்ப்பது மாதிரியான ஒரு வெற்றியை இந்த படம் கொடுக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே சார். எந்த ஒரு ஃபேக்டர் சார் இப்போ விக்ரம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் அந்த எஃபர்ட் போடுவார், அந்த கெட்டப் சேஞ்சஸ் இருக்கும், எந்த ஒரு ஃபேக்டர் வந்து அவர்கிட்ட மிஸ் ஆகுது சார்? அதனால அந்த படங்கள் மிஸ் ஆகுது? இல்லை, விக்ரமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து தான் ஏற்கிற கேரக்டரில் தான் அதிக கவனம் செலுத்துவார். இப்போ பார்த்தீங்கன்னா பொதுவாகவே நடிகர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கதையை தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இந்த கதை நமக்கு ஒர்க் அவுட் ஆகுமா, இந்த கதையை மக்கள் ஏற்றுக்குவாங்களா, ஸோ இந்த ஆஸ்பெக்டில் தான் ஒரு படத்துக்கான கதையே கேட்பாங்க. விக்ரமை பொறுத்த வரைக்கும் கதையும் அவருக்கு முக்கியம்தான். ஆனால் அதை விட அவர் அதிக முக்கியத்துவம் கொடுப்பது அந்த கேரக்டர். நாம் ஏற்கிற கேரக்டரில் என்ன புதுசாக பண்ண முடியும், அந்த கேரக்டர் புதுசாக இருக்கா, நம்ம அதை பெருசாக பண்ண முடியுமா, அதை மக்கள் ஏற்றுக்குவாங்களான்னு இந்த ஆஸ்பெக்டில் மட்டுமே அவர் பார்ப்பார். ஒரு சூப்பர் கதையாக இருக்கும், அதில் விக்ரமுடைய கேரக்டர் ரொம்ப சுமாராக இருந்துச்சுன்னா அதை அவர் பண்ண மாட்டார். ஒரு சுமாரான கதையாக இருக்கும், ஆனால் இவருடைய கேரக்டர் சூப்பராக இருந்துச்சுன்னா அந்த படத்தை பண்ணிடுவார். ஓகே. இதுதான் விக்ரமுடைய ஸ்டைல். ஸோ அப்படி பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா இவர் பயங்கரமாக எஃபர்ட் போட்டு நடிச்சிருப்பார், ஆனால் படம் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. அது வந்து கடந்த காலங்களில் நடந்த விஷயம். பட் வீரதீர சூரனை பொறுத்த வரைக்கும் தங்கலான அளவுக்கு இவருடைய கேரக்டர் பேசப்படுமான்னு தெரியாது. ஆனால் வணிக ரீதியில் பார்த்தீங்கன்னா தங்கலானை விட இந்த படத்துக்கு வந்து ஒரு கூடுதல் வெற்றி கிடைக்கும். ஸோ அது வந்து இந்த படத்தில் அவருக்கு நடந்திருக்கு. இதுக்கு பிறகு அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்லேயே இவர் இந்த ஆஸ்பெக்டில் படங்களை தேர்வு பண்ணுவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே சார். இந்த சிம்பு அவர்களுடைய படங்கள் வந்து லைனப்பாக நிறையாவே சொல்லப்பட்டது. அதுவும் 49 படம்லாம் வந்து தொடங்கிடும் அப்படிங்கிற லெவலுக்கு வந்திருக்கு. ஸோ அவரோட லைனப் எந்த மாதிரி? லைனப் என்பது இதுவரை அறிவிப்பாக தான் இருக்குது. 49 இந்த டைரக்டர் பண்ணுறாரு, 50 படத்தை இவர் பண்ணுறாரு, 51 அவர் பண்ணுறாரு அப்படின்னு வரிசையாக அறிவிப்பாக தான் வந்துக்கிட்டு இருக்கு. பட் எந்த படமும் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரலை. இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா அந்த சிம்பு 49 என்று சொல்லப்படுகிற படத்தை பார்க்கிங் இயக்குனர் தான் இயக்குறாரு. ஸோ அந்த படம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி 14ஆம் தேதி அந்த மாதிரியான தேதியில் பூஜை நடக்க போகிறதா ஒரு தகவல் இருக்குது. ஸோ இப்போ 49ங்கிறது டேக் ஆஃப் ஆக போகுது.
50 படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் எந்த கிளாரிட்டியும் இல்லை. துபாயை சேர்ந்த ஒரு தொழிலதிபர் கண்ணன் ரவி தயாரிக்கிறதா முதல்ல தகவல் இருந்துச்சு. இவர் துபாயில் போய் உட்காந்துட்டுலாம் அவர் கன்வின்ஸ் பண்ணார். அவர் கொஞ்சம் யோசிக்கிற கேரக்டர். நீங்கள் சொல்கிறதுனால மொத்த பணத்தையும் போடுறதுக்கெல்லாம் அவர் தயாராக இல்லை. அவருக்கு நிறைய சந்தேகங்கள், நிறைய கேள்விகள்லாம் இருக்குது. அதை இவங்க சரியாக பூர்த்தி பண்ணலை. அதனால் அவர் கொஞ்சம் தயங்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ நமக்கு கிடைத்த லேட்டஸ்ட் தகவல் என்ன அப்படின்னா, அந்த 50வது படத்தையுமே ஏஜிஎஸ் போன்ற ஒரு நிறுவனம் தயாரிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் 51 இந்த அஸ்வத் மாரிமுத்து இயக்குகிற படம், அதுவும் அடுத்தடுத்த லைனப்பாக வரும். ஓகே சார். ஆனால் இப்போ அவர் பார்க்கும்போது தக் லைஃப்ல அவருக்கு ஒரு முக்கியமான ரோல் இருக்கிறதா சொல்லப்படுது. தக் லைஃப்ல அவருக்கு எந்த மாதிரியான இம்பார்ட்டன்ஸ் இருக்கு? இல்லை, அதனுடைய கேரக்டர் பற்றி நமக்கு தெரியல. தக் லைஃபை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், அந்த படம் தொடங்கும் போது அது ஒரு மல்டி ஹீரோ சப்ஜெக்டாக தான் இருந்தது. நிறைய ஆர்டிஸ்ட் அது உள்ளே இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெல்ல மெல்ல ஒவ்வொரு ஆர்டிஸ்டாக நகர்ந்து போய் கடைசியில் சிம்பு, கமல் மட்டும்தான் இருக்காங்க. இப்போ கமல்ஹாசன் ஒரு சீனியரான நடிகர், திறமையான நடிகராக இருந்தாலும் இன்றைக்கு யூத் ஆடியன்ஸை உள்ளே கொண்டு வரதுக்கு சிம்பு மாதிரி ஒருத்தர் தேவைப்படுறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த சிம்புவுக்கும் அந்த படத்தில் முக்கியத்துவம் இருக்கணும், இல்லைன்னா அதுவே மைனஸ் ஆவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதையெல்லாம் கருத்தில் கொண்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கமலுக்கு நிகரான முக்கியத்துவம் சிம்புவுக்கு கொடுத்துருக்கிறதா ஒரு தகவல் இருக்குது. ஓகே. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த படம் வரும்போது அது சிம்புவுடைய வணிக ஸ்தானத்தை ஒரு படி உயர்த்துகிற படமாக அது இருக்கும். ஓகே சார். அந்த ரஜினி அவர்கள் பார்க்கும்போது லோகேஷ் கனகராஜ், கார்த்திக் சுப்புராஜ், நெல்சன் 3 பேரோடையும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ அது மிகப்பெரிய வைரல் ஆச்சு. ஸோ அதை பற்றி கருத்து என்ன? ஒன்றும் இல்லை, ரஜினியை பொறுத்த வரைக்கும் காலத்துக்கேற்ப தன்னை மாற்றிக்கொள்கிற ஒரு மனிதர். என்னென்னா, நம்ம சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் இன்னைக்கு யார் வெற்றி கொடுக்குறாவோ அந்த இயக்குனர்களோடு அவர் ட்ராவல் பண்ணுற ஒரு கேரக்டர். அடடா, இவர் 2 படம் தானே பண்ணியிருக்காரு, இவருக்கு நம்ம எப்படி நடிக்கிறது அப்படிலாம் அவர் பார்க்க மாட்டார். இன்னைக்கு இவர் ஜெயிச்சிருக்காரா, ஓகே இவர் தான் நம்ம பார்ட்னர் அப்படின்னு அவங்கள கமிட் பண்ணி அடுத்த படம் பண்ணுறது தான் ரஜினி. ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கு நெல்சன், கார்த்திக் சுப்பராஜ், லோகேஷ் கனகராஜ், இப்போ இவர்களுக்கெல்லாம் எப்படி இந்த நட்சத்திர அந்தஸ்து அந்த இயக்குனர்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா ரஜினி படத்தை இயக்கியதால் தான் கிடைச்சிது. நீங்கள் லோகேஷ் கனகராஜாக இருக்கட்டும், நெல்சனாக இருக்கட்டும், கார்த்திக் சுப்பராஜாக இருக்கட்டும், ரஜினி படத்தை இயக்காமல் மற்ற ஹீரோக்களை மட்டுமே இயக்கி கொண்டிருந்தால் அவர்களுக்கு இவ்வளவு பெரிய கவன ஈர்ப்பெல்லாம் கிடச்சிருக்காது. ஸோ இப்போ ரஜினியை இயக்கியதால் தான் இந்த இடத்துக்கே அவங்க வந்திருக்காங்க. அதெல்லாமல் இவர்கள் எல்லாருக்குள்ளேயுமே ஒரு நட்பு இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் நெல்சனுடைய படப்பிடிப்பில் இருக்கும்போது ரஜினியை இவங்க மீட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே அதுக்கு வேறு எந்த முக்கியத்துவம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஓகே சார். ஆனால் இப்போது ஒரு பக்கம் பார்க்கும்போது கூலி ஷூட்டிங் இப்போ தான் ராப் அப்படிங்கிற நியூஸ் வந்தது. உடனே ஜெயிலர் 2 போயிட்டார். இந்த ஒரு வேகத்தை எப்படி பார்க்க? இல்லை, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கூலி ஷூட்டிங் சில வாரங்களுக்கு முன்பே முடிஞ்சிருச்சு. பட் அவங்க ஏதோ ஒரு காரணத்தினால அந்த தகவலை ரொம்ப லேட்டாக அறிவித்தாங்க, அவ்வளவுதான். அதே நேரம் ரஜினியை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் 2 படம் தன்னுடைய படம் வரணும்னு அவர் மைண்டில் வச்சுருக்காரு. என்னென்னா அவருடைய 50வது வருடங்கிறதுனால. அதனால என்னாச்சு அப்படின்னா அவர் தொடர்ந்து ஓய்வு இல்லாமல் அவர் அப்படி நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அதே நேரம் பார்த்தீங்கன்னா இடையில ஒரு 3 மாதம் பிரேக் எடுக்க போகிறாரு. அதுவும் உண்மை. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், அவருடைய பயோகிராஃபி எழுதுகிற முயற்சி ஒன்று நடக்குது. அதற்கு நேரம் ஒதுக்குவதற்காக ஒரு பிரேக் எடுக்க போகிறதா ஒரு தகவல் இருக்குது. அதே நேரம் இப்போ ஜெயிலர் 2க்கான அந்த ஷெடியூலையும் அவர் கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காரு. அதே மாதிரி தான் ரஜினியோட வாழ்க்கை வரலாறு படமாக மாறுதுன்னு ஒரு கதையும் உருவாகிட்டு இருந்தது. அது உண்மையா? படமாக வருவதற்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இப்போதைக்கு அது ஒரு எழுத்து வடிவத்தில் கொண்டு வருகிற முயற்சி நடக்குது. எதிர்காலத்தில் அது படமாகலாம். ஓகே. அதை பற்றி நம்ம இப்போதைக்கு யாரிடம் சொல்ல முடியாது. ஓகே சார். சோஷியல் மீடியா ரூமராக வந்த ஒரு விஷயம், ஜனநாயகன் ஷூட் இப்போ நின்றுக்கிறதுக்கு காரணம் விஜய் அவர்களுடைய அரசியல் தான். அது உண்மை இல்லை, விஜய் அரசியல் கிடையாது. இந்த செய்தியை பிரேக் பண்ணதே நாம தான். அதை பிரேக் பண்ணும் போதே அந்த விளக்கத்தை நம்ம கொடுத்தோம். என்னன்னா, அந்த கேவிஎன் நிறுவனத்துக்கு ஐடி ரைடு அவர்களுடைய வங்கி கணக்கு முடக்கப்பட்டதால் படப்பிடிப்பு செலவுக்கு ஃபீட் பண்ண முடியல அவங்களால. கிட்டத்தட்ட ஒரு 22 நாட்கள் பேட்டா எல்லாமே ஷூட்டிங் நடந்தது. அதுக்கு மேலே தொழிலாளர்களால் தாக்கு பிடிக்க முடியல. இதுக்கு மேலே நீங்கள் பாக்கி வச்சா எங்களுக்கு கஷ்டம், சர்வைவல் ப்ராப்ளம் வரும், அதனால் இந்த பாக்கியை கொடுங்க அப்படின்னு அவங்க இது கேள்வியை ரைஸ் பண்ணும்போது வேறு வழி இல்லாமல் ஷூட்டிங்கை நிறுத்திட்டாங்க. இதுக்கும் விஜய்க்கு சம்மந்தம் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் இதெல்லாம் கடந்த கால அக்கௌண்ட்ஸை இன்கம் டேக்ஸ் நோண்டும் போது வந்த பிரச்சனையினால தான் இது நடந்தது. இப்போ ஜனநாயகன் படத்தை இப்போ தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதனுடைய கணக்கு வழக்கெல்லாம் அடுத்த வருஷம் தான் வரும். அதனால் இதுக்கு சம்மந்தம் கிடையாது. ஆனால் சார், இதே அப்புறம் ஃபேன்ஸ் எல்லாரும் உடனே விஜய் அவர்கள் மேலே மீண்டும் டார்கெட் செய்யப்படுதான்னு மாற்றுறதுக்கான காரணம் இல்லை, அதுதான் அந்த ரசிகர்களுடைய அறிவுங்கிறது அவ்வளவு தானே. ஒரு செய்தி உங்களுக்கு கிடைக்கும் போது அந்த செய்தி உண்மையா பொய்யா, உண்மையாக இருக்கும் பட்சம் இதனுடைய பின்னணி என்ன அப்படின்னு பகுத்து பார்க்கணும்.
என்ன அந்த ஒரு பகுத்தறிவுங்கிறதே அதுக்கு தானே. ஏன் பகுத்தறிவுன்னு சொல்கிறோம்? ஒரு இதை நம்ம அறிவை கொண்டு ஒரு விஷயத்தை பகுத்து பார்ப்பதற்கு தானே. ஆனால் இந்த சினிமா ரசிகன்னா அந்த அளவுக்குலாம் போகிறதே கிடையாது. ஒரு செய்தி கிடச்சிதா உடனே டப்புன்னு இவனும் ஷேர் பண்ணுவான், அல்லது இவன் அதை நம்பி ஒரு 100 பேர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பான். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு தகவல் வருது, இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறதெல்லாம் அவங்க வந்து தீர விசாரித்து தானே அதை வந்து சொல்லணும். அதனால் ரசிகர்களுடைய இதை பற்றி நம்ம பெருசாக அலட்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே சார். இந்த சடனாக ஒரு நியூஸ் வந்து சோஷியல் மீடியாவில் வந்துட்டு இருந்தது. வடசென்னை 2 வந்து வெற்றிமாறன் அவர்களுடைய அசிஸ்டன்ட் எடுக்கிறாங்க. அதை வந்து மணிகண்டன் அவர்கள் வந்து நடிக்க போறாருன்னு. இது எந்த அளவு வந்து உண்மை இருக்கு? வடசென்னை 2 நடக்கும்? இல்லை இல்லை இல்லை, இது வந்து ஒரு தவறான தகவல். ஆக்சுவலி வடசென்னை 2 வந்து தனுஷ் நடிக்க போறாரு, வெற்றிமாறன் இயக்க போறாரு, ஐஸ்வரி கணேஷ் தயாரிக்க போறாரு. இதுதான் சமீபத்தில் நடந்த பேச்சுவார்த்தை. இன்னும் சொல்ல போனா வாடிவாசலுக்கு அடுத்த படமாக இந்த வடசென்னை 2 தான் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்படிதான் சமீபத்தில் அந்த பேச்சுவார்த்தை நடந்தது. பட் அது எந்த அளவுக்கு வந்து டேக் ஆஃப் ஆகும் அப்படிங்கிறத நம்ம அடுத்த நகர்வுகளை வச்சு தான் சொல்ல முடியும். அப்போ வாடிவாசல் திரைப்படம் வந்து டேக் ஆஃப் ஆகிறதுங்கிறது உறுதியாக? ஆமாம்மா. இப்போ பார்த்தீங்கன்னா கம்போசிங் முடிந்து இப்போதைக்கு அந்த சாங் ரெக்கார்டிங்லாம் நடந்துகிட்டு இருக்கு. போன வாரமே அதெல்லாம் தொடங்கிட்டாங்க. அதனால் அவங்க திட்டமிட்ட மாதிரி ஜூன் ஜூலையில் வந்து அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு துவங்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. இதுக்கு இடையில இப்போ ரெட்ரோவை முடிச்சுட்டு சூர்யா வேறொரு படத்தில் நடிச்சுட்டு திருப்பி இந்த படத்துக்கு வர்ற மாதிரி ஒரு தகவல் இருக்குது. ஓகே சார். அண்ட் ரெட்ரோ திரைப்படம் பொறுத்த வரைக்கும் எல்லாரும் கார்த்திக் சுப்புராஜ் மேலே ஒரு பெரிய பிலீஃப் வச்சிருக்கிறது தெரியுது. ஸோ அந்த படம் பற்றின தகவல்? எனக்கு தெரிஞ்ச அந்த படத்தின் மீது எனக்கு பெரிய நம்பிக்கை இல்லை தனிப்பட்ட முறையில். அதுக்கு காரணம் அந்த படத்தினுடைய தலைப்பாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. என்னென்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு தலைப்பு வந்து நம்மளோட கனெக்ட் ஆகணும். அது முக்கியமாக ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகணும். அப்போ தான் அந்த படத்து மேலே அவனுக்கு ஒரு ஆர்வம் வரும். அந்த படம் குறித்த தகவல்களை வந்து அவன் கவனிக்க ஆரம்பிப்பான். ஆனால் இந்த ரெட்ரோ அப்படிங்கிற டைட்டில் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸுக்கு அதுக்கு வந்து ஒரு பெரிய இடைவெளியை ஏற்படுத்தி ஒரு தலைப்பாக இருக்குது. அதனால் இந்த படத்தின் மீது மக்களுக்கு ஒரு பெரிய ஆர்வமும் இல்லை, எதிர்பார்ப்பும் இல்லை. ஸோ ஒருவேளை நம்முடைய கணிப்பையெல்லாம் தாண்டி அது ஒரு சூப்பர் படமாக இருக்கும் பட்சம் மக்கள் அந்த படத்தை பார்ப்பதற்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. பட் அதுக்கு முன்னே அப்படி ஒரு எதிர்பார்ப்பு உருவாகலை. அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஓகே சார். இந்த தனுஷ் அவர்கள் பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து நம்மளால பார்க்க முடியுது. இட்லி கடை முடிச்ச உடனே அந்த ஹிந்தி படத்திற்கு போயிட்டாரு. ஒரு பக்கம் அஜித் அவர்களை இயக்குறாருன்னு சொல்றாங்க, இன்னொரு பக்கம் வடசென்னை 2. எது சார் ஆர்கனைசர்? ஆனால் ரொம்ப உண்மையை சொல்லப்போனால் இன்றைய தேதியில் கோலிவுட் ஹீரோக்களில் வந்து பயங்கர பிளானிங்கோட சுறுசுறுப்பாக ஒரு நாளை கூட வீணடிக்காமல் இயங்கி கொண்டிருக்கிறது தனுஷ் தான். நிச்சயமாக அதுக்காகவே நம்மளை அவரை பாராட்டலாம். ஏன்னா அவருடைய சமகாலத்தில் இருந்த ஹீரோக்கள் பல பேர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வருஷத்துக்கு ஒரு படம் கூட கொடுக்குறது இல்லை. இப்போ சிம்புவே நீங்கள் எடுத்துக்கலாம், அறிவிப்பு வருதை தவிர படங்கள் வரல. புரியுதா இல்லையா? ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் காலத்தை விரயம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுதான் உண்மை. ஆனால் தனுஷை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் கூட அவர் வீணடிப்பதில்லை. நீங்கள் கேள்விப்பட்டீங்களான்னு தெரில, இட்லி கடை ஷூட்டிங்கில் இருக்கார் தேனி பக்கத்தில். அங்கேருந்து சென்னை வராரு. வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த நாளே கிளம்பி வந்து டெல்லிக்கு போகிறாரு அந்த ஹிந்தி படத்துக்காக. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே அவருடைய நீக் படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அதனுடைய ப்ரொமோஷனுக்கு கூட அவர் உட்காரவே இல்லை. இதை நீங்கள் பார்த்துங்க, இந்த பசங்களை ப்ரொமோட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி அந்த ஷூட்டிங்க்கு போகிறாரு. டெல்லியில் பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக ஷூட்டிங், நைட் ஷூட்லாம் போயிட்டே இருக்கு. பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஹரியானாக்கு அப்படி ஷூட் பண்ணுறாங்க. ஹரியானாவிலேருந்து வாரணாசி, வாரணாசிலேருந்து மும்பை, மும்பையிலேருந்து சென்னை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கார். அதெல்லாம் உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம். இன்னும் சொல்லப்போனால் இன்றைய இளம் ஹீரோக்கள் தனுஷை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் இது. கண்டிப்பாக சார். ஆனால் அதே மாதிரி பராசக்தி படத்துடைய ஷூட்டிங்கில் வந்து ஷூட்டிங்கோட வீடியோலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. எல்லா நடிகர்கள் வர்றது, அவங்களுடைய கெட்டப்பு எல்லாமே ரிலீஸ் ஆகிடுது. இது படத்துக்கு ஒரு சின்ன ட்ராபேக்காக இருக்குமா? இல்லை, அப்படியெல்லாம் கிடையாது. அதை பார்க்கும்போது மக்களுக்கு வந்து உங்களுக்கு ஆர்வத்தை தானே அதிகப்படுத்தும். இந்த படத்தில் என்ன இருக்குன்னே தெரியாமல் இருக்கிறது எப்படி? அதே நேரம் இந்த படத்தில் இதெல்லாம் இருக்கா, அடடா சூப்பராக இருக்கே, அட சிவகார்த்திகேயன் கெட்டப்பே இப்படி இருக்கு, அதர்வாவை பார்க்குறதுக்கே வேற மாதிரி இருக்காரு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ஆக இது மற்ற படங்கள் மாதிரியான படம் இல்லை, இது மற்ற படங்களிலிருந்து வித்தியாசப்படுற படம், இவருடைய கெட்டப்பை பாருங்க வேற மாதிரி இருக்கு, இவர் பாருங்க வேற மாதிரி இருக்காரு அப்படின்னு மக்களுக்கு அந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதிகரிக்க வைக்கும். அதுல எந்த மாற்றமே இல்லை. ஆனால் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐயோ ஒரு ஸ்டில்லுக்கு வெளியில் வந்துருச்சா எங்கள் தலையிலே இடி விழுந்த மாதிரி கதறுவாங்க. அது அவசியம் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் இதை வந்து தவிர்க்கவும் முடியாது. நீங்கள் ஒரு பொது இடத்துல போய் படப்பிடிப்பு, அது இலங்கை மாதிரியான ஒரு இடத்துல இதுவரை படப்பிடிப்பு நடக்காத ஒரு இடத்துல போய் நீங்கள் படப்பிடிப்பு நடத்தும் போது அங்கே இருக்கிற மக்கள் ஆர்வ கோளாறில் அதை ஷூட் பண்ணி போடத்தான் செய்வாங்க. அதையும் தாண்டி தான் நீங்கள் அந்த படத்தை
எடுத்து முடிக்கணும். இந்த படம் இவ்வளவு பெரிய எதிர்பார்ப்புல வரும்போது சிவகார்த்திகேயன் அவர்களுடைய மதராசி படம் சைலண்டா வெளியே வரதா வந்து தெரியுது. ஜூலை வரப்போகுதுங்கிறது. எதனால இவ்வளவு சைலன்ஸ் இருக்கு? அந்த படம் எப்ப முடிஞ்சது சார்? இல்லை, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் மதராசி தொடங்கிய பிறகு அவர் சல்மான் கானை வச்சு ஒரு படம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, சிக்கந்தர்னு ஒரு படம். ஸோ அந்த படத்தையும் இந்த படத்தையும் அவர் மாறி மாறி இயக்கியதால் இந்த படம் கொஞ்சம் டிலே ஆன மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சது. இதுக்கிடையில் சிவகார்த்திகேயனும் வெவ்வேறு படங்களுக்கு போயிட்டார். ஓகே. அதனால பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒரு கெட்டப்பு, பராசக்தியில் அவருக்கு வேறு கெட்டப்பு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக தாடியெல்லாம் இல்லாமல் இருப்பார், இந்த படத்தில் தாடியோடு இருப்பார். ஸோ இதுக்காகவும் முருகதாஸ் வந்து காத்திருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ ஒரு வழியாக அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஆகஸ்ட் மாதிரி அவங்க பிளான் பண்ணாங்க. இப்போ கூலி ஆகஸ்ட்டுக்கு வர்றதுனால ஒரு மாதம் ப்ரீபோன் பண்ணலாங்கிற மாதிரியான ஒரு நிலைமையில் இருக்காங்க. பட் எல்லாருமே இந்த டிஜிட்டல் நிறுவனங்கள் தான் ரிலீஸ் தேதியை ஃபிக்ஸ் பண்ணுங்கிற சூழல் தான் இன்றைக்கி நிலவுது. அதனால் அவர்கள் எடுக்கிற முடிவின்படி தான் அந்த ரிலீஸ் டேட்டே கன்ஃபார்ம் ஆகும். ஓகே சார், கடைசி கேள்வியாக வச்சுக்கிறேன். அதாவது கூலி திரைப்படத்துடைய அந்த லோகேஷ் கனகராஜோடைய பிறந்த நாளுக்கு நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் வெளியாக இருந்தது. எல்லாருமே அந்த ஃபோட்டோஸ் பார்க்கும்போது ஓகே இது ஒரு கிளியர் பேன் இண்டியா திரைப்படம் அப்படிங்கிறது தெரிஞ்சுது. ஸோ ப்ரொமோஷன்லாம் கரெக்டாக பண்ணுற பட்சத்தில் கூலி ஒரு ப்ராப்பர் பேன் இண்டியா திரைப்படமாக வருமா? நிச்சயமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. என்னென்னா இப்போ நிறைய பேர் என்னென்னா பேன் இண்டியா படம் அப்படின்னா வெவ்வேறு லாங்குவேஜ்லேருந்து ஒரு ஆர்டிஸ்ட் எடுத்து போட்டோம்னாலே போதும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பத்தாது. ஏன்னா ஒவ்வொரு மாநிலத்துக்குமே ஒரு தனித்தனி வாழ்க்கை முறை இருக்குது, பண்பாடு இருக்குது, ரசனையே ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வேறுபடும். இப்போ உதாரணத்துக்கு கேரளாவில் அந்த மக்கள் ரசிக்கிற படம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து போர் அடிக்கும். என்னங்க படம் இப்படி இருக்குன்னு நம்ம சொல்லுவோம். அதே இது ஆந்திராவில் ரசிக்கிற படம் வந்து நமக்கு ஒரு மாதிரி இருக்கும், கேரளா மக்களுக்கும் ஒரு மாதிரி இருக்குது. என்னங்க இவ்வளோ மசாலாவாக இருக்குது அப்படிமா. ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா மாநிலத்துக்கு மாநிலம் ரசனையே மாறுபடும் போது நீங்கள் ஒரு பேன் இண்டியா அப்படின்ட்டு எல்லா மக்களையும் ரசிக்க வைக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய டாஸ்க்கு. அப்போ இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு எடுக்கிற படங்களுக்கு தான் ஒரு பெருவெற்றி கிடைக்கும். மற்ற பார்த்திங்கன்னா பேன் இண்டியாங்கிற பேரில் நிறைய படங்கள் வரலாம், ஆனால் அந்த படங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி எல்லா மாநிலங்களும் ஒரே மாதிரியான வெற்றிங்கிறது சாத்தியம் இருக்காது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஒவ்வொருத்தவர்களுக்கும் தனித்த ரசனை, அதை இந்த படம் பூர்த்தி பண்ணலை அப்படின்னு தான் அர்த்தம். ஆனால் கூலியை பொறுத்தவரை அத்தனை ரசிகர்களை, அத்தனை மாநில ரசிகர்களையும் திருப்திப்படுத்துகிற அளவுக்கு இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா இன்றைக்கு ஒரு கமர்ஷியல் சினிமாவுடைய அத்தாரிட்டியாக லோகேஷ் கனகராஜ் இருக்கார். அதனால் நிச்சயமாக ரஜினியை வச்சு நம்ம பண்ணுறோங்கும் போது கூடுதல் பொறுப்போடு இந்த படத்தை பண்ணியிருப்பார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே சார், நிறைய விஷயங்கள் பேசணும். சினிமாவில் நடக்கிற பல விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். இந்த ஒரு சந்திப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.